ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் அலைகடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் 31. ஜோவிதா போட்டிருந்தது சின்னது என்றாலும் வைரம். அவள் அம்மா வீட்டு நகை அது. அதனால்தான் ஆலிவன் அதை கலட்டச் சொல்லிவிட்டான். ஆனாலும் ஜோவி பாவம்தான். அவள் அக்கா வீடு ரொம்ப பெரிய பணக்காரங்க போல. அவங்க அக்கா அப்படியே வைர நகை போட்டு ஜொலிச்சாங்க. அவங்க மாமியாரும் வைர நகை தான் என்றாள் பொன்மலர். அதனால் என்ன இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் ஆலிவனும் அவன் பொண்டாட்டிக்கு வைர நகை வாங்கி கொடுப்பான். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இப்போ அவனுக்கு என்றார் வேலாயுதம். ஆனாலும் பாவங்க, அவள் அக்கா கூட பேசக்கூட விடாமல் ஆலிவன் இப்படி அனுப்பியது தப்பு. பாவம் சின்ன பொண்ணு எப்படி அழுகிறா, மனசே கேட்க மாட்டேங்குது. இது புருஷன் பொண்டாட்டி, அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நாம் என்ன பண்ண முடியும் என்று அம்மா அப்பா பேச பிள்ளைகள் கேட்டபடி அமைதியாக இருந்தார்கள். ஒரு வழியாக மாலை நேரம் வந்தது. ஆலிவனும் வந்தான். ஹாலில் வைக்கப்பட்டிருந்த பேக்கை பார்த்தவன் கிளம்பியாச்சா மாமா என்றான். ஆமாப்பா என்றார் வேலாயுதம். அறைக்குள் சென்றவன் கதவை தாளிட்டு விட்டு வந்து குளித்து விட்டு வர அதுவரை அழுது கொண்டு படுத்திருந்த ஜோவிதா குளித்துவிட்டு இடையில் வெறும் துண்டுடன் வந்தவனை கண்டவுடன் வெறி வந்தவள் போல, போதுமா இப்போ திருப்தியா உனக்கு? ஏண்டா இப்படி பண்ணின? ஏன் இப்படி பண்ணின? உனக்கு நான் என்ன பாவம்டா செஞ்சேன்? என்னை ஏண்டா இப்படி போட்டு படுத்துற? விடுடா, என்னை விட்டுடுடா. நான் என் அம்மா அக்கா அப்பான்னு போயிடுறேன். விடுடா ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன். உன் காலில் விழுந்து கெஞ்சுறேன்டா, ப்ளீஸ் என்னை விட்டுடுடா என்று கோபமாக முதலில் கேட்டவள் அப்படியே அழுது புலம்ப, தெரியும், இதுக்குத்தான் பயந்தேன். உன்னை இங்கே கூட்டி வர நான் பயந்ததே இதுக்குத்தான். நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனே, எப்போ நீ உன்னை அம்மா அப்பா அக்கா கூட போகலாமனு அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ உன்னை நானே கொண்டு போய் விடுவேன். அதுவரை நீ நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் என்றான் இறுகிய குரலில். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? என்னை இப்படி என் குடும்பத்தை விட்டு பிரித்து வச்சிருக்கியே, இது நியாயமா? என் அக்கா கூட ஒரு வார்த்தை என்னை பேச விடலை. அத்தான் வேற பட்டுன்னு அக்கா கிட்ட பேசிட்டாரு. அதனால தான் நான் பேசலை. உன்னோட மிரட்டலுக்காகவெல்லாம் நான் என் அக்கா கிட்ட பேசாமல் இல்லை. அத்தான் அக்காவை ஏதோ திட்டினாரு. என்னால் அக்கா அத்தானுக்கு இடையே சண்டை வர வேண்டாம்னு தான் விலகி வந்துட்டேன். நான் இந்த சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவ. நான் நினச்சிருந்தா என் வீட்டுக்கு வந்த அன்னைக்கே போயிருப்பேன். என் அக்காவுக்காகத்தான் நான் இப்போ விலகி இருக்கிறேன். சரியா? உனக்கெல்லாம் கூட பிறந்தவங்க பாசத்தை பற்றி என்னடா தெரியும்? நீ தான் ஒத்தக்கா தட்டியா பிறந்தவனாச்சே என்று சொல்ல, என்று சிறுமியவன், பரவாயில்லையே, இத்தனை மாதத்தில் உனக்கு எங்கள் ஊர் பேச்செல்லாம் சரளமாக வருதே என்றான் நக்கலான குரலில். உன்கிட்ட போய் பந்தபாசம் இதையெல்லாம் எதிர்பார்த்தேன் பாரு. நான் தான் முட்டாள். நீ காதலிச்ச பெண்ணையே நண்பனுக்காக என்று ஏதோ சொல்ல வர பட்டென்று அவள் வாயிலேயே அடித்து விட்டான் ஆலிவன். என்னை பற்றி என்ன வேணுனாலும் பேசு. தப்பு பண்ணினவன் நான் கேட்டுக்கிறேன். ஆனால் என் நண்பனை பற்றியோ அவன் மனைவியை பற்றியோ பேச உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இனி ஒரு முறை இந்த மாதிரி பேசின உன்னை கொன்று காணாப்பணமாக ஆக்கிடுவேன் என்று கோபத்தில் அவள் குரல் வலையையே பிடித்து விட்டான் ஆலிவன். ஜோவிதாவின் தொண்டை குழியை அவன் பிடித்து இருக்க அவள் மூச்சுக்கு தவித்தாள். அதே நேரம் அவன் வாயில் அடித்ததால் உதடு கிழிந்து ரத்தம் கொட்டியது. கணவன் மனைவி இருவருக்குள்ளும் சண்டை வந்ததும் வேலாயுதம் மனைவி மக்களை வெளியே அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு போய்விட்டார். புருஷன் பொண்டாட்டி சண்டை என்பது மூன்றாவது மனிதர் நுழையக்கூடாத விஷயம். பெத்தவங்களே தலையிடக்கூடாது. இதில் நாம மூணாவது மனுஷங்க என்றார் வேலாயுதம். சரிங்க, ஆனாலும் பாவம் ஜோவிதா, அப்படி என்ன சண்டை? அவள் அக்கா கூட பேச விட்டாதான் என்ன என்று வள்ளி கேட்க, வாயை மூடு வள்ளி, ஜோவிக்கிட்ட இப்படி பேசி வைக்காத. ஏற்கனவே அது மனசு எப்படி கிடந்து அடிச்சுக்குதோ தவிக்குதோ நமக்கு என்ன தெரியும் என்றார். கோபத்தில் மனைவியின் குரல் வலையை பிடித்தவனின் கையின் மேல் ஜோவிதாவின் உதட்டில் இருந்து வடிந்த ரத்தம் சொட்டு சொட்டாக விழ, ச்சே, இன்னைக்கு என் வாழ்க்கையில் முக்கியமான நாள், நான் சாதித்த நாள். இந்த சந்தோஷத்தை கெடுத்துட்ட நீ. போ முதல்ல இங்கே இருந்து. என் முகத்தில் கூட விழிக்காத, கிளம்பு. முதல்ல யார் வாழ்க்கை எப்படி போனால் எனக்கு என்ன? நான் உண்டு, என் தொழில் உண்டு அப்படின்னு இருந்தேன். ஒரு ராட்சசி என்னையே சுற்றி சுற்றி வந்து என் வாழ்க்கையை கெடுத்தா.
இப்போ நீயா? போ, என்ன செய்யணுமோ செய், போ, யாரை பார்க்கணுமோ போய் பாரு, யார் வாழ்க்கை எக்கேடு கெட்ட போனால் எனக்கு என்ன சே என்று அவளை விட்டுட்டு அப்படியே துணியை மாற்றிக்கொண்டு வெளியே போனவன் காரை எடுத்துக்கொண்டு விரட்டினான். ஆலிவன் காரை எடுத்துக்கிட்டு வேகமாக போனதை பார்த்த வேலாயுதம் கீழே இறங்கி வர மொத்த குடும்பமும் வந்தார்கள். அறைக்குள் வள்ளி எட்டி பார்க்க ஜோவிதா உதட்டில் இருந்து ரத்தம் வழிய அப்படியே சுவற்றில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அடியே முத்து, ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் எடுத்துக்கிட்டு வாடி என்று வள்ளி கத்த அனைவரும் கதவை திறந்து கொண்டு போய் ஜோவிதா இருந்த நிலையை பார்த்தவர்கள் திகைத்து போனார்கள். ஆத்தாடி, நான் என்ன பண்ணுவேன் என்று ஓடிய வள்ளி துணியை எடுத்து வள்ளி அவள் உதட்டை துடைத்துவிட்டு முத்து எடுத்து வந்த ஐஸ் கட்டியை உதட்டில் வைக்க வழியில் அவள் ஆ என்று அலற கணேஷும் அழுது விட்டான். அவன் அழுகை சத்தத்தில் திரும்பி பார்த்த ஜோவிதா அவனை கண்டதும் இன்னும் உடைந்து போனாள். கணேஷ் ஜோவியை கட்டிக்கொண்டு அழுக அங்கே இருந்த அனைவரும் அழுது விட்டார்கள். வேலாயுதத்திற்கு கூட கண் கலங்கிவிட்டது. 5 நிமிடத்தில் உதட்டில் இருந்து ரத்தம் வருவது நின்று விட்டது. இந்தா எழுந்திரு, எதுக்காக இப்படி அழுகிற? எந்திரி என்ற வள்ளி துண்டை நனைத்து கொண்டு வா என்று சொல்ல பொன்மலர் ஓடிப்போய் ஈர துண்டை கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி அவள் முகம் துடைத்து அழுததை துடைத்து விட்டு இந்தா துணியை மாற்றிக்கிட்டு கிளம்பு, நாம் நம்ம ஊருக்கு போகலாம் என்றவர் விடாமல் அவளை உடைமாற்ற வைக்க மற்றவர்கள் வந்துவிட்டார்கள். ஜோவிதா உடை மாற்றியதும் அவள் போட்டிருந்த ஆலிவனின் அம்மா நகையை கலட்டி அதோடு அவர்கள் போட்டிருந்ததையும் அந்த பெட்டிக்குள் வைத்து பூட்டியவள் மெத்தை மேல் வைத்து விட்டு சரி வா கிளம்பலாம் என்று அவளை பிடித்து கொண்டு வெளியே வர அனைவருடைய லக்கேஜையும் எடுத்து வெளியே வைக்க ஆட்டோ பிடித்து கொண்டு வந்த வேலாயுதம் வீட்டை பூட்டி சாவியை மெஸ்ஸில் கொடுத்துவிட்டு ஆட்டோவில் அவர்களுடன் கிளம்பி விட்டார். ஏற்கனவே இரவு பஸ்ஸிற்கு ஆலிவன் டிக்கெட் போட்டிருந்தான். எனவே கிளம்பினார்கள். பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டார்கள். ஜோவியால் சாப்பிட முடியலை, வாயை திறக்க முடியலை, புண் வலித்தது. கஷ்டப்பட்டு ஒரு இட்லி மட்டும்தான் சாப்பிட்டாள். ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று வாங்கி மெல்ல வாயில் படாமல் வள்ளி ஊத்த குடித்தாள். பிறகு பஸ்ஸில் கிளம்பினார்கள். காரை விரட்டிய ஆலிவன் கோபம் குறைந்து நிதானமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆனது. அதன் பிறகுதான் தன் தவற்றை உணர்ந்தான். அவள் சின்ன பெண், ஏதோ கோபத்தில் புரியாமல் பேசினாள் என்றால் நானும் கோபப்பட்டு அவளை அடைத்து பாவம் வழியால் துடித்து போனாளே என்று கோபத்தில் அவன் கையை அப்படியே கார் ஸ்டேரிங் வீலில் குத்த கை அப்படியே வீங்கி விட்டது. அவனுக்கு வலி தெரியலை. ஏனென்றால் அவன் மனதில் அதைவிட பல மடங்கு வலி இருந்ததால் இந்த வலி பெரிதாக தெரியலை. தப்பு பண்ணிட்டேன், அவளை அடித்திருக்க கூடாது என்று தன்னையே நொந்து கொண்டு ஸ்டேரிங் வீலில் தன் கையையே அடித்து புண்ணாக்கினான். பிறகு அதே கையால் காரை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். வீட்டு பூட்டி இருக்க மெஸ்ஸில் இருந்து வந்தவர், சார் இந்தாங்க, உங்கள் மாமா குடும்பம் கிளம்பிட்டாங்க, சாவியை கொடுக்க சொன்னாங்க என்று கொடுக்க வாங்கியவன் நேராக சென்றது ஃபேக்டரிக்குத்தான். அவனை அந்த நிலையில் பார்த்ததும் அவனுடைய PA முரளி ஓடி வந்து பார்த்தவன் என்ன ஏது என்று கேட்கலை. உடனே ஃபோன் பண்ணி ஃபேக்டரி டாக்டரை வரச் சொல்லி கைக்கு கட்டு போட்டு மருந்து மாத்திரை கொடுக்கவும் ஆலிவனை வற்புறுத்தி சாப்பிட வைத்து மாத்திரை போட வைத்து ஃபேக்டரியில் அவனுக்கென கட்டியிருந்த அறையில் கொண்டு போய் விட்டான். உண்மையில் ஆலிவன் சுய நினைவின்றி பித்து பிடித்த மாதிரி தான் இருந்தான். வேலாயுதம் பஸ்ஸில் ஏறியதுமே ஆலிவனுக்கு ஃபோன் பண்ண எடுத்தவனிடம் பஸ் ஏறிட்டோம்பா என்றார் ஒற்றை வார்த்தையாக. அவ்வளவுதான். ஃபோனையே வெறித்து பார்த்தான். மாத்திரையினால் தூங்கி போனான். மறுநாள் காலையில் எழுந்தவனுக்கு அத்தனை வேதனை, மனதிலும் கையிலும். என்ன ஒரு முட்டாள்தனம், ஒரு சின்ன பெண்ணை போய் இப்படி அடித்து விட்டேனே என்ற கோபம். அவன் மேலேயே அவனுக்கு அத்தனை கோபம். இதுவரை இப்படி எந்த பெண்ணிடமும் நடந்து கொண்டது இல்லை. ஏன் இப்படி செய்தேன்? எந்த உரிமையில் பட்டன கை நீட்டி விட்டேன்? ஐயோ, அவளே சரியான பயந்தாங்கோழி. ஏதோ மாமா வீட்டில் பொன்மலரும் கணேசும் அவ கூட இருக்கிறதால தனிமை தெரியாமல் அம்மா அப்பா அக்கா ஞாபகம் அதிகம் வராமல் இருக்கிறாள். அவளை கூட்டி வந்து அவள் அக்காவை கண்ணால் காட்டிவிட்டு பேசக்கூடாது என்று தடுப்பது என்ன நியாயம் என்று அவன் மனசாட்சி கேள்வி கேட்க தன்னையே நொந்து கொண்டான். தன் அடிபட்ட கையை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஜோவிதாவிற்கு போட்டவன், சாரி சாரி சாரி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடு,
உன்னை அடித்த என் கைக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேன், சாரி என்றான். தன் கை காயத்தை படம் எடுத்து போட்டு தன் குரலில் இப்படி மன்னிப்பு கேட்டு அனுப்பினான். பிறகு எழுந்து வீட்டிற்கு சென்றான். வீடு இருந்த நிலையை கண்டவனுக்கு அத்தனை வேதனையாக இருந்தது. மெத்தை மேல் இருந்த நகை பெட்டியை பார்த்தவனுக்கு அத்தனை வேதனை. அவள் கழுத்தில் இருந்த நெக்லஸும் இரட்டை வட சங்கிலியும் அம்மா போட்டு பார்த்திருக்கிறான். இன்று அவள் போட்டு இருந்தது அப்படியே அம்மா போட்டு இருப்பது போலவே இருந்தது. விசேஷ நாட்களில் அம்மா வெளியே போட்டுக்கொண்டு போகும்போது அம்மாவின் மடியில் அமர்ந்து அந்த இரட்டை வட சங்கிலியை பிடித்து இழுத்து விளையாடிய ஞாபகம், அதிலும் $1 வேறு இருக்கும். அதை எடுத்து கையில் வைத்து சிறு வயதில் கடித்த ஞாபகம் வேறு வந்தது. திரும்ப சிறுவனாய் மாறி அவள் மடியில் அமர்ந்து அந்த $ஐ வாயில் வைத்து கடிப்பது போல் அவன் கற்பனை செய்தான். நான் எப்படி இனி சிறுவனாக முடியும்? என் மகன்தான் அவள் மடியில் அமர்ந்து அதை செய்வான் என்று தோன்ற அவனுக்கே திடுக்கிட்டது. என்னது, என் மகனா? அவள் மடியிலா? அப்ப அவளை மனைவியாக என் மனம் ஏற்றுக்கொண்டதா என்று அவன் தனக்குத்தானே கேட்க, ஏற்றுக்கொண்டதால் தானே அவளை உன் மனைவியா ஊரறிய அறிவிக்க செய்திருக்கிறாய் என்று மனசாட்சி கேட்க, ஒருவேளை இதுதான் மஞ்சள் கயிறு மேஜிக் என்பதா? 2 வருடம் காதலித்த ஜோஷிகாவை கூட அவள் தன் பிள்ளைக்கு அம்மாவாக அவளை ஒரு நாளும் அவன் நினைத்து பார்த்தது இல்லை. ஆனால் இன்று எவ்வளவு எளிதாக என் மனம் என் பிள்ளையை அவள் மடியில் இருப்பதாக கற்பனை பண்ணுகிறது. ஆத்தாடி போச்சு, அவளுக்கு மட்டும் இது தெரிந்தது அவ்வளவுதான். காளி வேஷம் போடுவாள். நேற்றும் அப்படித்தானே? அவன் சட்டையை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்டாள். கேட்டது தப்பில்லை. நான் செய்த தப்பினால் பாதிக்கப்பட்ட பெண் அவள். அவளுடைய கோபமும் ஆங்காரமும் நியாயமானது. அந்த நகைப்பெட்டியை எடுத்து பீரோவில் வைத்து பூட்டியவன் குளித்து உடைமாற்றி மெஸ்ஸில் சாப்பிட்டு விட்டு ஃபேக்டரிக்கு கிளம்பி விட்டான். அவனுடைய ஓட்டம் தொடர்ந்து விட்டது. ஜோவிதாவின் உதட்டு பொன் ஆற 3 நாட்கள் ஆகிவிட்டது. அதுவரை அவளுக்கு காரமே இல்லாத சாப்பாடாக பிசைந்து ஊட்டிவிட்டார் வள்ளி. அவருக்கு ஹாலிவன் மேல் அத்தனை கோபம் வந்ததிலிருந்து அவனையும் வேலாயுதத்தையும் ஏன் ஆண் வர்க்கத்தையே திட்டிக் கொண்டுதான் இருந்தார். நான் கூட முன்புட்டு படித்து சம்பாதிக்கிற புள்ள பொண்டாட்டியை நல்லா வச்சுக்குமுல்ல பார்த்தா கை நீட்டி அடிக்குதே. அப்படி என்ன செஞ்சு போட்டா இந்த புள்ள? அவள் அக்காவை பார்த்து கட்டி பிடிச்சி அழுது போட்டா. அது ஒரு தப்பா? வேணும்னு ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா மட்டும் பத்தாது,